தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மே 5 42வது வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் மதுராந்தகத்தில் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேரமைப்பு நிர்வாகிகளோடு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதேபோன்று பல்வேறு கோரிக்கைகளில் முதல் கட்டமாக வணிக நல குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் அவர்கள் 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தந்தார்கள். மீண்டும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று 6 மாத காலத்திற்கு கட்டணம் இல்லாமல் வணிக நல வாரிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 6 மாத காலம் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று மே 5 வணிகர் தினத்தை அரசு ஆணை வெளியிட்டு அரசு வணிகர் தினமாக அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் வெற்றி பெற்றதற்கும் அவர்களை மனமார்ந்த உள்ளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் கட்டிட வரி விதிப்பு ஆண்டுக்கு 6% இல்லை என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு முதல் 6% வரி உயர்வு இல்லை என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று குப்பை வரி, தொழில் வரி, லைசன்ஸ் கட்டண உரிமம் அதிகமாக கட்டப்பட்ட கட்டணம் அதற்கு கட்டாயமாக ஒரு ஆய்வு கமிட்டி போடப்பட்டு விரைவாக நல்ல முடிவெடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று கார்ப்பரேட் கம்பெனிகள் உலகம் முழுவதும் இருந்து வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்திலே கால் பதிக்க கூடாது என்பதையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறார். அதேபோன்று வணிக நல வாரிய உறுப்பினராக கட்டணம் இல்லாமல் 40,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இலக்கு 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதை தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் சிறப்பு முகாமிட்டு செயல்படுத்த இருக்கிறார்கள்.